மீண்டும் அதிமுகவில் இணைந்த வெல்லமண்டி நடராஜன் ஓபிஎஸ்க்கு அதிர்ச்சி கொடுத்த முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் நேரில் சந்திப்பு. தமிழக அரசியலில் பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த விவகாரம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது தீவிர ஆதரவாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளார். திருச்சியை சேர்ந்த வெல்லமண்டி நடராஜன் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட போது ஓபிஎஸ் பக்கம் நின்ற காரணத்தால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அவர் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக உரிமை மீட்பு குழுவில் முக்கிய பங்காற்றி வந்தார். ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் திமுகவில் இணைந்த நிலையில் வெல்லமண்டி நடராஜனும் திமுக பக்கம் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திமுகவில் சேரும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்த அவர் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து தன்னை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். ஓபிஎஸ்ஸின் முடிவால் அதிருப்தியில் இருக்கும் மற்ற ஆதரவாளர்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அதிமுக தரப்பு உற்சாகத்தில் உள்ளது. திருச்சி மாவட்ட அரசியலில் இந்த இணைப்பு மீண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரிய வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பான செய்திகள் தற்போது சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பரவி வருகிறது. வானில் ஒரு பேரதிசயம், 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுப்பு. இன்று மாலை வானில் அரங்கேறும் அபூர்வ நிகழ்வு வெறும் கண்களால் பார்க்கலாம். விண்ணியல் ஆர்வலர்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் இன்று மாலை வானில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழப்போகிறது. நமது சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த புதன், வெள்ளி, சனி, வியாழன், யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய 6 கோள்கள் இன்று ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து நிற்கின்றன. விண்வெளியில் கோள்கள் வெவ்வேறு வேகத்தில் சூரியனை சுற்றி வந்தாலும் அரிதாக இதுபோன்று ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் நிகழ்வை பிளானெட்டரி பரேட் என்று நாசா குறிப்பிடுகிறது. இந்த அணிவகுப்பில் வெள்ளி, வியாழன், சனி மற்றும் செவ்வாய் ஆகிய கோள்களை நாம் எந்தவித கருவியுமின்றி வெறும் கண்களாலேயே தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் ஆகிய கோள்களுக்கான சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் அவசியம். பிப்ரவரி 28ஆம் தேதி ஆகிய இன்றும் நாளை மார்ச் 1 ஆகிய 2 தினங்களில் இந்த அதிசயத்தை காணலாம். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சுமார் 30 முதல் 45 நிமிடங்கள் கழித்து, அதாவது இந்திய நேரப்படி மாலை 6:15 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இதை பார்ப்பதற்கான சிறந்த நேரமாகும். சென்னை, பெங்களூர், டெல்லி போன்ற நகரங்களில் வசிப்பவர்கள் மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், ஜவ்வாது மலை போன்ற இடங்களில் இருப்பவர்களுக்கு இந்த வானியல் காட்சி மிக தெளிவாக தெரியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சூரியன் முழுமையாக மறைவதற்கு முன்பாக வானத்தை பார்க்க வேண்டாம் என்றும் அது கண்களை பாதிக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய நிகழ்வை மக்கள் கண்டுகளிக்க நாடு முழுவதும் பல்வேறு அறிவியல் அமைப்புகள் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. விஜய் மீது அடுக்கடுக்கான புகார்கள். விவாகரத்து மனுவில் சங்கீதா விஜய் சொன்ன பகிர் காரணங்கள். கடந்த 5 ஆண்டுகளாகவே மனதளவில் பிரிவு, நிதி நெருக்கடி மற்றும் சுதந்திரமின்மை. விஜய் மீது சங்கீதா பகிர் குற்றச்சாட்டு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் குடும்ப விவகாரம் தற்போது நீதிமன்ற படிகளில் ஏறியுள்ளது. அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள விவாகரத்து மனுவில் விஜய்க்கு எதிராக பல்வேறு அதிரடியான புகார்களை முன்வைத்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக இவர்கள் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது சட்டப்பூர்வமான விவாகரத்து கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவில் சங்கீதா கூறியுள்ள தகவல்கள் திரைத்துறை மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததே இந்த விவாகரத்து முடிவுக்கு முதன்மையான காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து தான் தட்டி கேட்ட போது தன்னை சுதந்திரமாக நடமாட விடாமல் தடுத்ததாகவும் கடுமையான நீதி கட்டுப்பாடுகளை தன் மீது விதித்ததாகவும் சங்கீதா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஒரு குறிப்பிட்ட நடிகையுடனான தொடர்பை நிறுத்துவதாக விஜய் உறுதியளித்த போதிலும் அவரது நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025 நவம்பர் மாதம் பரஸ்பரம் விவாகரத்து பெற முயன்றபோது விஜய் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் கடந்த 5 ஆண்டுகளாகவே அவர் மனதளவில் தன்னை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் சங்கீதா வேதனையுடன் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 24ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு தற்போது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கின் விசாரணை நடைபெற உள்ளதால் அப்போது விஜய் தரப்பு என்ன பதில் சொல்ல போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தொகுதியை குறைக்க திமுகவிடம் சொல்லவில்லை. தொகுதி எண்ணிக்கையை குறைக்க திமுக தரப்பில் அழுத்தமில்லை. தொகுதி பங்கீட்டில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ளன. நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினர். சிபிஐ மாநில செயலாளர் கே சண்முகம் தலைமையில் கனகராஜ், சாமுவேல்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பே சண்முகம், திமுகவுடனான சந்திப்பு மிகவும் சுமூகமாக நடைபெற்றது. கடந்த 2021 தேர்தலில் போட்டியிட்ட 6 தொகுதிகளை விட இந்த முறை கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். எண்ணிக்கையை முடிவு செய்த பிறகு எந்தெந்த தொகுதிகள் என்ற பட்டியலை வழங்குவோம் என்று தெரிவித்தார். மேலும் திமுக தரப்பில் தொகுதிகளை குறைக்க வேண்டும் என்ற எந்த கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை என்றும் அதிமுக பாஜக கூட்டணியை முறியடிக்க யார் இந்த அணிக்கு வந்தாலும் வரவேற்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2021 6 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் மட்டுமே சிபிஎன் வென்றிருந்தாலும் இந்த
இந்த முறை அதிக இடங்களில் போட்டியிட அக்கட்சி உறுதியாக உள்ளதாக தெரிகிறது. மேலும் இது குறித்த விவாதங்கள் தற்போது சமூக வலைதள பக்கங்களில் வேகமாக பரவி வருகிறது. செந்தில் பாலாஜி ஒரு சிம்ம சொப்பனம். கோவை மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் புகழாரம். மிரட்டலுக்கு அஞ்சாத நெஞ்சுரம் கொண்டவர் என பாராட்டு. கோவை மாவட்டம் நீலாம்பூரில் நேற்று நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற திமுக மேற்கு மண்டல முகவர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்த மாநாட்டை பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அவர் மேடையிலேயே வெகுவாக பாராட்டி பேசினார். முதல்வர் பேசுகையில் ஆருயிர் சகோதரர் செந்தில் பாலாஜியின் அபாரமான ஆற்றல்தான் எதிரிகள் பலரின் தூக்கத்தை கெடுக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட குடைச்சல்களையும் நெருக்கடிகளையும் வைத்தே அவர் எதிராளிகளுக்கு எந்த அளவிற்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார் என்பதை நாம் உணரலாம். மற்றவர்கள் மிரட்டலுக்கு பயந்து முதுகு வளைந்து கும்பிடு போடும் நிலையில் செந்தில் பாலாஜி எதற்கும் அடிபணியாமல் நெஞ்சுரத்தோடு நின்று காட்டினார். கழகத்திற்கும் தலைமைக்கும் அவர் உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாஜக அரசை விமர்சித்த முதல்வர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பொய் வழக்கு போட்டது போல தமிழகத்திலும் தங்களின் ஏவல அமைப்புகளை வைத்து பாஜக மிரட்ட பார்க்கிறது. அவர்களின் மிரட்டல் உருட்டலுக்கு அஞ்ச நாங்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல. பாஜகவின் டப்பா இன்ஜின் முன்பு தமிழ்நாட்டின் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. இந்த தேர்தல் தமிழ்நாடு அணியா அல்லது டெல்லி அணியா என்பதற்கு இடையிலான போட்டி. இதில் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான் மீண்டும் மீண்டும் வெல்லும் என தொண்டர்களிடையே ஆவேசமாக பேசினார். ஊர்காவல் படையினரை பணி நிரந்தரம் செய்க உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காத திமுக அரசு. 10 நாள் வேலை என்பது அப்பட்டமான துரோகம். ஊர்காவல் படையினரின் தற்கொலைகளுக்கு அரசை பொறுப்பு. சீமான் அதிரடி. தமிழ்நாடு காவல்துறையினருக்கு துணையாக தன்னலமற்று பணியாற்றும் ஊர்காவல் படையினரின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஊர்காவல் படையினருக்கு மாதம் வெறும் 2800 ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்கப்படுவது அப்பட்டமான உழைப்பு சுரண்டல் என அவர் சாடியுள்ளார். தமிழகம் முழுவதும் 16,000க்கும் மேற்பட்ட ஊர்காவல் படையினர் போக்குவரத்து ஒழுங்குபடுத்துதல் முதல் பேரிடர் கால பணிகள் வரை அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக கொரோனா காலத்தில் அவர்களின் உழைப்பு ஈடு இணையற்றது. ஆனால் அவர்களின் உழைப்பிற்கேற்ற ஊதியமோ பணி நிரந்தரமோ இன்று வரை வழங்கப்படவில்லை. கடந்த அதிமுக ஆட்சியில் பணி நாட்களை 5 நாட்களாக குறைத்து வஞ்சித்தனர். தற்போது ஆட்சியில் இருக்கும் திமுக அரசு தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பச்சை துரோகம் செய்துள்ளது என சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கேரளா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் ரூபாய் 18,000 வரை ஊதியம் வழங்கப்படும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் இந்த அவலநிலை நீடிப்பது வேதனைக்குரியது என அவர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் ஊர்காவல் படையினரின் பணியை வரன்முறைப்படுத்தி அவர்களை நிரந்தர பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்றும் காலமுறை ஊதியம், பயணப்படி, விபத்து காப்பீடு மற்றும் ஓய்வூதியம் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளையும் வழங்க வேண்டும் என்றும் சீமான் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். ரூபாய் 16 லட்சம் மோசடி. தாபிக பெண் நிர்வாகி தற்கொலை முயற்சி. தாயின் நிலத்தை அடகு வைத்து கொடுத்த பணம் காலி. ஐடி நிறுவனம் முதலீடு என ஆசை வார்த்தை. மாவட்ட செயலாளர் மீது பகீர் புகார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக இருந்த சர்மிளா அளவுக்கு அதிகமாக மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபரீத முடிவை எடுப்பதற்கு முன்னதாக சர்மிளா வெளியிட்டுள்ள வீடியோவில் தாவேகா மாவட்ட செயலாளர் தங்கப்பாண்டி மீது அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்துள்ளார். ஐடி நிறுவனம் ஒன்றில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக கூறி எனது தாயாரின் நிலத்தை அடகு வைக்க சொல்லி ரூபாய் 16 லட்சம் பணத்தை தங்கப்பாண்டி வாங்கிக் கொண்டார். ஆனால் இதுவரை வட்டியும் தரவில்லை, அசலையும் திருப்பி தரவில்லை. நிலத்தை அடகு வைத்ததற்கு நான் வட்டி கட்டி வருகிறேன். வசதியானவர்களை கட்சியில் சேர்த்தால்தான் நாமும் வளர முடியும் என கூறி என்னிடம் இருந்த பணத்தை பறித்து விட்டார். இது குறித்து கேட்டால் மிரட்டல் விடுத்து பதவியில் இருந்தும் என்னை நீக்கிவிட்டனர் என சர்மிளா அந்த வீடியோவில் கதறியுள்ளார். பொதுவாக 10% மேல் வட்டி தருவதாக கூறிய ஆசை வார்த்தை காட்டுபவர்களை மக்கள் நம்பக்கூடாது என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் 7 முதல் 8% வட்டி மட்டுமே கிடைக்கும் நிலையில் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு நிலத்தை அடகு வைத்து சர்மிளா ஏமாந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தாவேகா தலைமைக்கு எட்டியுள்ள நிலையில் மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உண்மையை பேசுங்கள் எடப்பாடியாரே. நல்லக்கண்ணு அஞ்சலி விவகாரத்தில் சிபிஐ கடும் கண்டனம். ஆதாரங்களுடன் பதிலடி கொடுத்த சிபிஐ. தாயார் மறைவுக்கு கம்யூனிஸ்டுகள் நேரில் வந்ததை மறந்தது ஏன்? எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு மு. வீரபாண்டியன் கண்டனம். தமிழகத்தின் முதுபெரும் அரசியல் தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் மறைவு தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் அவரது இறுதி சடங்கில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி பங்கேற்காதது பெரும் விவாதமாக மாறியுள்ளது. இது குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி தனது தாயார் மறைந்த போது கம்யூனிஸ்டுகள் யாரும் வரவில்லை, அதனால் நான் ஏன் போக வேண்டும் என கூறியதாக செய்திகள் வெளியாகின. இதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீர
வீரபாண்டியன் மிக கடுமையான விளக்கத்தை அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். அதில் எதிர்க்கட்சி தலைவர் வருவதும் வராததும் அவரது விருப்பம், ஆனால் அவர் உண்மையை மறைத்து பேசக்கூடாது என சாடியுள்ளார். கடந்த 2020 எடப்பாடி பழனிசாமியின் தாயார் மறைந்தபோது கட்சியின் மாநில துணை செயலாளர் நா. பெரியசாமி மற்றும் முன்னாள் எம்எல்ஏ ஆறுமுகம் ஆகியோர் அவரது கிராமத்து வீட்டிற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அப்போதைய மதுவிலக்குத்துறை அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து துக்கம் விசாரித்ததையும், பின்னர் சென்னையில் அப்போதைய மாநில செயலாளர் ரா. முத்தரசன் நேரில் சென்று மலரஞ்சலி செலுத்தியதையும் வீரபாண்டியன் நினைவுபடுத்தியுள்ளார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அதிமுகவிற்கு பக்கபலமாக இருந்தவர் நல்லக்கண்ணு என்பதை மறந்து விடாதீர்கள். அரசியலில் நாகரிகம் முக்கியம், தயவு செய்து உண்மை பேசுங்கள் என அந்த அறிக்கையில் அவர் காட்டமாக வலியுறுத்தியுள்ளார்.